பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாரு வந்து எப்ஜேவோட உறவை துண்டிக்கணும்னு நினைக்குது. ஆனால் விக்ரம் வந்து பாருவோட உறவை நீட்டிக்கணும்னு நினைக்கிறான். எப்படி இதே மாதிரி எலி மூணி மாதிரி பிரஜைன்னு சாண்ட்ராவோட உறவை வந்து துண்டிக்க போகிறானா? இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? நம்பித்தான் ஆகணும். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லைங்க, ஒரு டாஸ்க்குங்க. ஒரு க்ரீன் பேண்டு ஒரு ரெட் பேண்டு, நீட்டிப்பு துண்டிப்பு. எனக்கு இவர் கூட இருக்கிற உறவை இத்தோடு துண்டிச்சுக்கிறேன், எனக்கு இவர் கூட இருக்கிற உறவை நீட்டிக்க நினைக்கிறேன் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? க்ரீன் யாருக்கு, ரெட் யாருக்கு? விக்ரம் சொல்கிறான் க்ரீன் கட்டுறாங்க பாருவுக்கு, ட்விஸ்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதான் கேமர். இப்படி தான் கேம் ஆடணும், பக்காவாக ஆடுறான் பாருங்க. சாட்டர்டே சண்டேலாம் இந்த மாதிரி கேம் தான் இருக்கும். கமல் சார் இருக்கும்போதெல்லாம் அந்த கேமை அருமையாக ஆடுவாங்க. அதில் நிறைய பேர் ஸ்கோர் பண்ணுவாங்க. நீ ஸ்கோர் பண்ணிட்டான், கிளாப்ஸ் எல்லாம் வாங்கிட்டான். நீட்டிப்பு இது இப்படியே இருக்கணும் சார். தப்பு தவறி கூட நாங்கள் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக அப்படிலாம் அதெல்லாம் ஆயிடவே கூடாது. இல்லைனா அப்புறம் ரொம்ப வேறு மாதிரி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும் கேமு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக அழகாக சொல்லிட்டான். அடுத்து ரம்யா, எனக்கு யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும், அப்போ நான் வந்து பார்வை சூஸ் பண்ணுறேன். எப்படி கொஞ்சம் கிளாப்ஸ் வாங்கினா, கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிட்டா, கொஞ்சம் ஓட்டு அதிகமாக இருந்தால் ரம்யா தாவிடும். இப்போ என்ன ஆச்சுன்னா சபரி உடனே ஷாக் ஆகிட்டான். அன்பு எங்களுக்கு பிரிஞ்சிருச்சுல அது. ஸோ இப்படி கேம் ஆடினா தான் நம்மளை விடுவாங்கன்னு முடிவு பண்ணிருச்சு. அது ரம்யாவை சேவ் பண்ண போகிறாங்க. உடனே தாவிடுச்சிங்க, ஜம்ப் ஆகிடுச்சிங்க பார்வை பக்கத்துக்கு. பார்வோட கேம் தெரியல பாருங்கள். அதுக்கு பார்வை சூஸ் பண்ணுறேன்னுச்சு. க்ரீனு என்ன சொல்கிறதுன்னு இல்லை. இதுக்கு மேலே இவர் கூட நான் சேர்ந்து விளையாட முடியாது. அது யார்? அது வந்து எனக்கு சார் பாரு வந்து ஓப்பனாக சொல்லிடுச்சு. எப்ஜே கூட சார், எப்ஜே கூட நான் விளையாடுறது நல்லதில்லை. எதுவாக இருந்தாலும் மூஞ்சி முன்னாடி பேசணும் சார். மூஞ்சி முன்னாடி வரணும், பின்னாடி போய் தன்னிடமிருந்து வாய்ஸ் வரணும் சார். ஆனால் பின்னாடி போய் கேவலமாக அடிபட்ட மாதிரி நடித்து அதை பதிவு பண்ணிருச்சு. நடித்து என்ன காலி பண்ணணும்னு நினைக்கிறான் அவன். மாமா வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிடுச்சு. எப்ஜே போட்டு முடிச்சு விட்டுருச்சு கதையை. இதில் பெரிய காமெடி என்னென்னா, பிரஜைன் வந்து சாண்ட்ராவை துண்டிக்கிறாராம் உறவை. உடனே இங்கே ஒரு விஜய் சொல்லிட்டாரு, நம்பாதீங்க ஆடியன்ஸ், நம்பாதீங்க பிரஜைனை நம்பாதீங்க அப்படின்ட்டாரு. அதாவது சாண்ட்ராவோட இருக்கிறத துண்டிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இந்த ஆள் இப்படி சொல்லிவிட்டு நான் அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் போய் உள்ளே உட்காந்து படுத்துப்பான் பாருங்க. அதனால என்ன கேட்குறாருன்னா, விவரமாக காப்பாற்றுறாரு ஃப்ரெண்டை. சாண்ட்ராவோட இருக்கிறத துண்டிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. இல்லை, நான் சாண்ட்ராவோட இருக்கிறத துண்டிக்கல, சாண்ட்ராவோட கேமில் இருக்கிறத மட்டும் துண்டிக்கிறேன்ட்டு விவரமாக சொல்ல வச்சுருக்காப்புல யார்? விஜேஷ். இந்த பொழப்பு பேர் என்னங்க தெரியுமா சார்? இதுக்கு பேர் தான் மாமா ஒர்க், எச்ச வேலை. பரவாயில்ல, காப்பாற்றிட்டீங்க உங்கள் ஃப்ரெண்டை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.